ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. நம்ம சப்ஸ்கிரைபருடைய நேயர் விருப்பத்திற்காக இந்த தகவல் மாநில சட்டமன்றத்தில் சாதாரண மசோதாவிற்கும் பண மசோதாவிற்கும் இடையான வேறுபாடுகள் தான் பார்க்க போறோம். சாதாரண மசோதா பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 196. அதுவே பண மசோதா பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 199. சாதாரண மசோதா அப்படிங்கிறது கல்வி, சுகாதாரம், காவல்துறை போன்ற அம்சங்களை, அது தொடர்பான அம்சங்களை கொண்ட மசோதா சாதாரண மசோதா. அதுவே பண மசோதா அப்படின்னா வரி விதிப்பு மற்றும் கடன் பெறுதல் மற்றும் மாநில தொகுப்பு நிதி, இது போன்ற அம்சங்களை கொண்ட மசோதா பண மசோதா என்று அழைக்கப்படும். ரைட். சாதாரண மசோதா பொறுத்தவரையிலும் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஈரவை கொண்ட சட்டமன்றமாக இருப்பின் சட்டமன்ற மேலவையிலும் அறிமுகப்படுத்தலாம், சட்டமன்ற பேரவையிலும் இம்மசோதாவை அறிமுகப்படுத்தலாம். அதுவே பண மசோதா பொறுத்தவரையிலும் சட்ட பேரவையில் மட்டுமே, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மட்டுமே அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ரைட். ஸோ சாதாரண மசோதாவை பொறுத்தவரையில் கவர்னருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை, முன் அனுமதி அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனா பண மசோதாவை பொறுத்தவரையிலும் கவர்னருடைய, ஆளுநருடைய முன் அனுமதி அப்படிங்கிறது தேவை, முன் பரிந்துரை அப்படிங்கிறது தேவை. ரைட். ஒரு சாதாரண மசோதாவை பொறுத்தவரையிலும் அதை ஒரு மினிஸ்டரோ அல்லது ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரோ அந்த மசோதாவை கொண்டு வரலாம். he can be introduced this bill. பட் அதுவே பண மசோதாவை பொறுத்தவரையிலும் அந்த மசோதாவை ஒரு அமைச்சர் மட்டுமே அந்த மசோதாவை கொண்டு வர முடியும். பெரும்பாலும் அந்த மசோதாவை நிதியமைச்சர் தான் வந்து கொண்டு வருவார். ரைட். ஸோ அடுத்தது த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சாதாரண மசோதாவை திருத்தலாம் அல்லது அதை நிராகரிக்கலாம் அல்லது அதனை தாமதப்படுத்தலாம். இந்த 3 அதிகாரங்களும் ஒரு சாதாரண மசோதா தொடர்பாக சட்ட மேலவைக்கு உண்டு. அதுவே பண மசோதா தொடர்பாக சட்ட மேலவைக்கு பெரிதாக எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது. ஸோ இது ரிஜெக்டோ அல்லது அமெண்டோ பண்ண முடியாது, அதாவது திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா சட்ட மேலவை இட் கேன் ஒன்லி ரெக்கமெண்ட் த சேஞ்சஸ், அதாவது மாற்றங்களை பரிந்துரைக்கலாம். அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் சட்ட பேரவையினுடைய இறுதி முடிவு. ரைட். ஸோ ஒரு சாதாரண மசோதாவை பொறுத்தவரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்ட மேலவை 5 மாதங்கள் வரை அந்த மசோதாவை தாமதப்படுத்தலாம். அதுவே அந்த மசோதா நிதி மசோதாவாக இருப்பின் அந்த மசோதாவை அதிகபட்சம் 14 நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்த முடியும். ரைட். ஸோ இதுதான் முக்கியமான தகவல்கள். நன்றி.